தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இதுவரை காலமும் அமெரிக்கா ஒன்று பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்த பல நாடுகளோட தலைவர்களும், ஆஹா நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுங்க, என்னங்க இது போடலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அமெரிக்காவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தைரியம் உங்களுக்கு வர்றதுக்கு காரணமே அமெரிக்கா தான். வேற யாரு? மகா புண்ணியவன் டொனால்ட் ட்ரம்ப் தான். அதுலேயும் இப்போ ஃப்ரான்ஸும் அமெரிக்கா முட்டிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்து ரஷ்யா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு டெக்ஸ்ட்டை, ப்ரைவேட் டெக்ஸ்ட்டாக ஏதாவது ஒன்று நம்ம அனுப்புகிறோன்னு வைங்க, அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவோமா? லீக் பண்ணுவோமா? ஃப்ரெண்ட்ஸுங்களே பண்ண மாட்டோம்ல. ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க தலைவர் நீங்கள், உங்களை நம்பி ஒருத்தவங்க டெக்ஸ்ட் அனுப்புகிறாங்கன்னா அதை அந்த தலைவர் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணல. அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா அப்படின்னு அவரு கெத்து காட்டுறதுக்காக பண்ணார்னா அந்த டெக்ஸ்ட்டை அமிச்சவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த வேலையை பார்த்து விட்டுருக்கிறது வேறு யாரும் இல்லை, மதராசன் ட்ரம்ப் தான். என்ன இருக்கு, நேட்டோ சீஃப் இருக்கார்ல மார்க் ரூட்டு, இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பிரைவேட் டெக்ஸ்ட் அமைச்சிருக்காருங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத எதையுமே மறைக்காம அப்படியே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சோஷியல் மீடியாவில் அவரே லீக் பண்ணியிருக்காரு. லீக்குன்றது யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் இருக்க டேர்ம் தான் நம்ம லீக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்களா, பண்ண வரையும் இவருன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் அதையும் லீக்குன்னு தான் டேர்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் இந்த மனுஷன் நம்பி அமைச்சதை அவருக்கே தெரியாமல் லீக் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. அப்படி என்ன மெசேஜ் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மீடியா முன்னாடி பேச போகிறேன் தலைவரே, யார் ட்ரம்ப் கிட்ட சொல்கிற மாதிரி மீடியா முன்னாடி பேச போகிறோம் தலைவர், நீங்கள் காசாவில் பண்ண சாதனைகள், யுக்ரைனில் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க சாதனைகள், இது எல்லாத்த பற்றியும் நான் பயங்கரமாக பேச போகிறவங்கள பற்றி ப்ரெஸ்ஸில் உங்களோட கமிட்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிற உலக மக்கள் அது இதுன்னு பூரிப்போடு சொல்லியிருக்காப்புல. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் ஜால்ரா இவங்க ஆரம்பத்தில் அடிக்கிறது லிட்டரில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்கா இல்லாமல் நேட்டோ கிடையாது, அதான் உண்மை. ஏன்னா ஃபண்டிங்கை நிறுத்துறேன்ட்டார்னா நேட்டோ என்ன பண்ண அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல அப்படின்னா. ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அங்கெல்லாம் பண்ண விஷயம் இருக்குல்ல காசாவில், அப்புறம் யுக்ரைனில், அதே மாதிரி கிரீன்லாண்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஆக்கப்பூர்வமாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் நான் ஃபுல்லாக பார்க்கணும், என்னால் இதை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ண முடியல, என்னால் முடியல தலைவர்ன்ற மாதிரி அப்படி பேசி வச்சிருக்காப்புல. அதாவது ஒருத்தருக்கு நம்ம ஜிங்சாக் போகிறத கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் ஒரு படையாக சேர்ந்து போட்டு அந்த சவுண்டு பெருசாக அந்த அப்படிங்க இருக்கும், அந்தளவுக்கு அச்சு தள்ளிக்கிட்டு இருக்காப்புல மார்க் ரூட்டு. அந்த சீட்டில் இருக்கணும், நேட்டோ எப்பவுமே கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ட்ரம்ப்புக்கு இவ்வளோ தூபம் போட்டிருக்காரு. இதைத்தான் ட்ரம்ப் எடுத்து பொது வெளியில் காமிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, நேட்டோவே நான் கிரீன்லாந்தை எடுத்துக்கிறதுல ஆதரவாக தான் நிற்குது, நேட்டோ சீஃபே சொல்கிறாப்புல. ஆனால் நேட்டோவில் இருக்க சில நாடுகள் மட்டும் எதுக்கு முரணை பிடிக்கிறீங்க, இந்த அஜெண்டாவை தான் நமக்கே தெரியாமல் மனசில் விதைக்கிற மாதிரி அந்த போஸ்ட்டை போட்டிருக்காப்புல. ரைட்டு. அடுத்த ஒரு லீக்கை பற்றி சொல்கிறேன். இந்த ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் இருக்கார்ல, அவர் டீசெண்டாக ட்ரம்ப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காருங்க, ஒரு ப்ரைவேட் டெக்ஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. புண்ணியவன் என்ன பண்ணிட்டாப்புல, அதையும் தூக்கி போட்டாப்புல பப்ளிக் ஃபோரமில், சோஷியல் மீடியாவில். யார்? ட்ரம்ப். மேக்ரான் என்ன சொல்லியிருந்தாரு, எங்க ஈரானில் நீங்கள் இந்த விஷயம் பண்ணணும் அந்த விஷயம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அங்கே மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு, அந்த ஆட்சி மக்களுக்கே பிடிக்கலான்றாங்க, அதனால் அமெரிக்கா அங்கே உள்ளே இறங்கி ஏதோ வேலையை பார்க்க போகுது அப்படின்னா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேங்க, நாங்களும் வரணும்னு சொல்லுங்கள், நாங்கள் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிரீன்லாந்தில் உங்களுக்கு என்ன வேலை? அந்த கேள்வி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன அங்கே வேலை? சும்மா கிரீன்லாந்து வேணும் வேணும் துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதான் வேணாம் தலைவரே, நம்ம ஒன்று பண்ணுவோம். நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கலந்து வருவீங்களே, இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி பாரிஸில் நம்ம சந்திப்போம், ஒரு டின்னர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அங்கே வாங்க நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்கா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது ப்ரைவேட் மெசேஜ் தான், உலக தலைவர்கள் பேசுகிற விஷயம். ஆனால் இதையும் எடுத்து லீக் பண்ணி விட்டுருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் மாதிரி ஒரு அதிபரை இந்த உலகம் சத்தியமாக பார்த்துருக்காதுங்க, இதுக்கப்புறம் பார்க்குமான்றது டவுட்டு தான். ஆனால் எதுக்கு தலைமை இதெல்லாம் பண்ணுறாருன்றதான் யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடும், ஓகேவா? எதுக்கு ட்ரம்ப் இதெல்லாம் லீக் பண்ணுறாருன்னு ஒரு சின்ன லீடு உங்களுக்கு கிடைக்கும். காசா போர்ட் ஆஃப் பீஸ் இருக்குல்ல, அதாவது காசாவில் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சா, போர், அதுக்கப்புறம் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணாங்களா, வெளியே கிளம்புனாங்களா, இதுக்கப்புறம் காசாவை திரும்ப கட்டமைக்கணும், அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு போர்டை கிரியேட் பண்ணுச்சு. இன்டர்நேஷனல் போர்டுங்க, யூஎன் ஆத்தரைஸ் பண்ண ஒரு போர்டு தான். இந்த அமைதிக்கான வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்ட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் சொல்லிட்டாப்புல. ஏன்னா ட்ரம்ப் சும்மா சொல்லலை, என்ன பண்ணிட்டாரு, இந்த போர்டில் நிரந்தர உறுப்பினர்களாக மாறணும்னா ஒரு அமௌண்ட்டை கட்டிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு.
நீங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிச்சு காலி பண்ணுறீங்க காசாவை, நாங்கள்லாம் வந்து அங்கே உங்கள் பின்னாடி திரும்பி நிற்கணுமா, காசை வேற கொடுத்து, எங்களால் முடியாதுன்னு மேக்ரான் சொல்லிட்டாப்புல. இதில் கடுப்பான ட்ரம்ப் என்ன தெரியுமா சொன்னார், அவர் விடுங்க, அவர் கிடையாது வேறு மேக்ரான், இன்னும் சில மாதங்களில் அவருக்கு அந்த பதவியே இருக்காதுல்ல, அதான் பதவி காலம் முடிஞ்சு வெளியே போக போகிறார்ல, அப்புறத்துக்கு சும்மா இது போல் அணைத்துக்கிட்டு இருக்காரு அவர். அவங்களுக்கு ஒன்று பண்ணணும், ஒரு 200% டேரிஃபை போட்டால் திரும்ப வாழை சுருட்டிட்டு அவர் இந்த போர்டில் வந்து சேர்ந்துருவார் அப்படின்ட்டு ஓப்பன் திட்டம் முன் வச்சிருக்காரு. டாலரை வெப்பனைஸ் பண்ணுறதை பற்றி நாமெல்லாம் பேசி அதுக்கப்புறமா அமெரிக்க அதிபர் ஒத்துக்கிட்டதை பார்த்தோம். இந்த டேரிஃப் அவர் வெப்பனைஸ் பண்ணுறத மனுஷன் பொது வெளியில் போட்டு உடச்சிருக்காருங்க. இதெல்லாம் பார்க்குற மேக்ரான் சும்மா இருப்பாரா? நம்பி ஒரு பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சா அதை லீக் பண்ணி விட்றீங்க, நியாயத்துக்காக பேசினா 200% டேரிஃப் போடுவேன்றீங்க, இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேக்ரான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இப்போ மனுஷன் ஒரு மாதிரி ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாப்புல, இந்த உலகத்தில் விதிகளே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட விதிகள் இல்லாத உலகத்தை நோக்கி தான் நாம நகர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மகராசை நம்மளை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காருன்னு ட்ரம்ப் கை காட்டுறாரு. இன்டர்நேஷனல் லாஸ் இருக்குல்ல, சர்வதேச சட்டங்கள், இது எல்லாமே காலடியில் போட்டு மிதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த ஏகாதிபத்தியம் இருக்குல்ல, அதோட எண்ணங்கள் இருக்குல்ல, அதோட லட்சியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப ஒரு முறை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அமெரிக்க ஏகாதிபத்தியம்னு மற்ற நாடுகள் பேசுறது வேற, கம்யூனிஸ்டுகள் ஆண்டுகிட்டு இருக்க நாடுகள்ல இருந்து அந்த முழக்கங்கள் எழுது வேற, இஸ்லாமிய நாடுகள் எழுது வேற. ஆனா பிரான்ஸ் இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கு பாருங்க, ஏகாதிபத்தியம், இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இருக்க சட்டம் இருக்குல்ல, இது எப்படி தெரியுமா இருக்கு பார்க்கறதுக்கு, பலமானவங்க எதை வேணாலும் இந்த உலகத்தில் பண்ணிக்க முடியும், காட்டில் இருக்க வேண்டிய சட்டம். ஆனால் நாடுகளுக்கு மத்தியில் இருக்குன்ற மாதிரி தான் சினிமா பஞ்ச் டயலாகை பேஸ் பண்ணி தலைவர் எப்படிலாம் பேசியிருக்காப்ல. யார் மேக்ரான் பேசியிருக்க விஷயம் இதெல்லாம். இந்த டேரிஃப் திட்டம் இருக்குல்ல, உன் மேலே இவ்வளோ டேரிஃப் போட்டுருவேன், நான் சொல்கிறத நீ கேட்கலண்ணா அதுன்னு தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்காருல ட்ரம்ப். இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. இந்த ஐரோப்பா எப்போவுமே இது போல மிரட்டலுக்கு எதிராக அடிப்பணிஞ்சு நிற்கவே நிற்காது, நாங்கள் மண்டியிடவே மாட்டோம். ஐரோப்பியர்கள் விரும்பி எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், மரியாதை. அதை கொடுங்கன்னு மட்டும் கேட்குறாரு. இதுதான் ஒரு தாழ்மையான விஷயம், மரியாதையை கொடுக்கணுன்றது பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் இதையே ட்ரம்ப் கொடுக்க மாட்டார் அப்படின்னா அப்போ இவங்களுக்கு கடுப்பாகமா ஆகாதா? ஒரு பக்கம் யூகேவை அமெரிக்கா முறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த டியோகோ கார்சியா விஷயத்தில், இன்னொரு பக்கம் யூரோப் கண்ட்ரிஸையும் அமெரிக்கா பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்கு அவரோட ஈகோவால், ட்ரம்ப்போட ஒரு நபரோட ஈகோவால். ஏற்கனவே ட்ரம்ப் இந்த நார்வே பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டரை எழுதி காமெடி பண்ணியிருந்ததை பார்த்தோம். அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைக்கலன்ற கோவத்தில் நார்வே பிரைம் மினிஸ்டருக்கு ட்ரம்ப் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அப்போ நார்வே பிரைம் மினிஸ்டர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு, ஏங்க அந்த பிரைஸ் யாருக்கு கொடுக்கணும் என்னன்றது அந்த கமிட்டி முடிவு பண்ணுவாங்க, அது அரசு கமிட்டி கிடையாது, அவங்க இண்டிபெண்ட்டு, நீங்கள் சும்மா ஏன் கேட்ட நான் என்ன பண்ண முடியும்னு அந்த மனுஷன் பொங்கி எழுந்திருந்தாப்புல. ட்ரம்ப் என்ன நினச்சாரோ எது நினச்சாரோ திரும்ப ஒரு முறை இப்போது நார்வே பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, என்ன ஏதோ கிரீன்லாந்தில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறதில் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, கிரீன்லாந்து டென்மார்க்கு தான் சொந்தமா என்ன, அதை நிரூபிக்கிற பேப்பர்ஸ் எதனா இருக்கா உங்ககிட்ட, டாக்குமெண்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த லெட்டரில். இது மட்டும் இல்லை, அங்கே யார் முதல்ல போய் போட்டை லேண்ட் பண்ணாங்க கிரீன்லாந்தில், அதில் அமெரிக்கர்கள் முதலே போனாங்கன்னு இருக்குல்ல வரலாற்று ரீதியாக, அப்போ எங்களுக்கு தானே சொந்தன்ற மாதிரி அவர் எங்கெங்கே லூப்பை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்குறேன், நமக்கு எவ்வளோ கடுப்பாகுது. நார்வே பிரைம் மினிஸ்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கடுப்பாருன்னு திரும்ப கடுப்பாயிட்டு இருக்காப்புல அந்த மனுஷன். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க மக்களே, நிலைமை எப்படியே போயிடுச்சுன்னு வைங்க, நாளைக்கு அமெரிக்கா ஏஷியாவில் இருக்க நிறைய நாடுகள் சார்ந்தியா இந்தியாவே பார்த்து உங்ககிட்ட இந்தியா உங்களுக்கு தான் சொந்த டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆச்சரியப்படுத்திக்கலங்க. தலைவன் அதை நோக்கி தான் உலகத்தை கூட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பலமானவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணமா அமெரிக்க ஏகாதிபத்தியம் இப்போ மேலோங்கி நிற்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் கனடா பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி இருக்கார்ல, அந்த மனுஷன் பயங்கரமாக ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. தலைவன் வம்பிழுக்காத நாடே இல்லைங்க ட்ரம்ப்பு. கனடா பிரதமர் இந்த அளவுக்கு ஏன் ஆதங்கப்பட்டிருக்காருன்னு அது போக உங்களுக்கே புரியும். இவர் என்ன சொல்றாரு, பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த நாடுகள்னு இருக்கும் பார்த்தீங்களா, வேற எதுவும் இல்லை, அமெரிக்கா தான் சொல்றாப்புல. அவங்க அந்த பொருளாதார சக்தியை இப்போ ஆயுதமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகளுக்கு எதிராக அந்த ஆயுதத்தை பிரயோகிக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரியாலிட்டின்னு சொல்கிறாரு கனடா பிரைம் மினிஸ்டர். சாப்பாடு, அப்புறம் இந்த எரிபொருள், அப்புறம் இந்த டிஃபென்ஸ் பாதுகாப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு நாடு இன்னொரு நாடை நம்பி இருக்குன்னு வைங்க, டிபெண்ட்டாக இருக்குன்னு வைங்க, அந்த நாடுகள் எல்லாமே அந்த சக்தி வாய்ந்த நாடு என்னென்ன சொல்லுதோ அதை பயந்து கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ உலகம் தள்ளப்பட்டிருக்குன்னு கரெக்டான சில வார்த்தைகளை கோர்த்து பயன்படுத்தியிருக்காப்புல மார்க் கார்னி. நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சர்வதேச சட்டங்கள்னு வகுத்துருக்கோம்ல, ஆனால் அந்த சர்வதேச சட்டங்களே யாராவது வந்து பாதுகாக்கணும் அமெரிக்கா கிட்ட இருந்தா அப்படின்னா இந்த உலகம் என்ன வருதுன்னு கேட்குறாரு. சம போல்ட்டா பேசியிருக்காருல. நாம் எல்லாருமே ஒரு புதிய வழியை உருவாக்கணும். அதாவது இந்த வல்லரசு நாடுகளை விட்டுருங்க, இந்த வளர்ந்து வரும் நாடுகள் வளர்ச்சியை நோக்கி போகலான்னு நம்பப்படுற நாடுகள் இருக்குல்ல, அந்த மிடில் பவர்ஸ், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கணும்.
அந்த பாதை மூலமா சூப்பர் பவர்ஸோட த்ரெட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம அச்சு காலி பண்ணணும்னு சொல்றாரு. வேற யாரும் இங்கேயும் மென்ஷன் பண்ணல, அவரு ட்ரம்ப்பை தான் சொல்றாப்புல, அமெரிக்கா தான் மென்ஷன் பண்றாரு. அந்த வல்லரசு நாடுகளோட கொட்டத்தை நம்மள சேர்ந்து ஆடுகிறோம்னு சொல்றாரு. அமெரிக்கா, ஐரோப்பா இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா கூட எக்ஸ்ட்ராவா நேட்டோ வேற, இவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னா ரஷ்யா மூலையிலேருந்து பார்த்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கல ஜாலியா, மாவனை என்ன அடிக்கிறதெல்லாம் ஒன்று சேர்றா நீங்களே அச்சின் சாவுங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே அப்படிதான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரஷ்யா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க ஒரு சில வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. இப்போ எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. முதல்ல வேலையை பார்த்து விட்டுருக்கிறது ரஷ்யாவோட ஸ்டேட் ரன் மீடியா இருக்குல்ல, அவங்க டொனால்ட் ட்ரம்ப்பை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து செய்திகளை போடுறாங்க. இது வரலாற்றில் நடக்காத விஷயம், ஆனால் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சர்க்காசமாக இருக்கும் ஒன்று. அதை வஞ்ச புகழ்ச்சாணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒருவரை பழிப்பது போல புகழ்வது, புகழ்வது போல பழிப்பது. இல்லை ரெண்டாவதாக சொன்ன பாருங்க, புகழ்வது போல பழிப்பதுன்னு. அதை தான் இங்கே பண்ணிட்டு இருக்கு ரஷ்யாவில் இருக்க மீடியாலாம். என்ன செய்தியை போடுறாங்க, இந்த அதிபர் இருக்கார்ல, யாரு, டொனால்ட் ட்ரம்ப் தான். இவர் ஐரோப்பிய நாடுகள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது ட்ரம்ப்பை எதிர்க்கிறதுல ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்துருக்கல, அதை தான் சர்க்காசமாக அவங்க அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த அதிபர் மட்டும் கிரீன்லாந்தை கைப்பற்றிட்டாரு, அதுக்கப்புறம் அமெரிக்கா வரலாற்றிலேயே சிறந்த அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனா இருக்க மாட்டாருங்க, அந்த இடத்த ட்ரம்ப் பிடிச்சிடுவார்னு சர்க்காசமாக பேசுகிறாங்க. இது மட்டுமா, அமெரிக்கா வரலாற்றிலே இதுவரைக்கும் யாரும் காணாத ஒரு நல்ல அதிபரை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்கன்னு இப்படிலாம் பேசி வச்சுருக்காங்க. நான் அடிச்சு சொல்கிறேன், ட்ரம்ப் இந்த செய்திகளாக வாசிச்சார்னு வைங்க, சூப்பர், நம்ம ராஜதந்திரோட ஒர்க் அவுட் ஆகிருக்கு பார்த்தியா, ரஷ்யாவில் இருக்க ஊடகங்கள் நம்மள ஆகா ஓகோன்னு பேசுகிறாங்கன்னு அவர் தன்னைத்தானே பெருமையாக பேசி சர்டிஃபிகேட் கொடுத்து பார்ப்பல. அந்த மனுஷனை பற்றி எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சுல அவரோட பிஹேவியர். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல செர்ஜி லவ்ரோவ், இவர் பங்குக்கு என்ன நம்ம பண்ணி வச்சிருக்காரு. இப்போ கிரீன்லாந்து இயற்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா டென்மார்க்குக்கு சொந்தமான பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காப்ல. நான் ப்ரோ, ட்ரம்ப்பும் இதை தான் சொல்கிறாரு, நில அமைப்புலையும் இயற்கை அடிப்படையிலையும் டென்மார்க்குக்கு சொந்தமாக கிரீன்லாந்து கிடையாது அப்படின்ட்டு. ரஷ்யா சார்பில் இவரும் இதையே சொல்கிறாருன்னா, அப்போ ரஷ்யா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணதான் கேட்டிங்கன்னா அந்த ஒரு தப்பா ரஷ்யா பண்ணாது. என்ன ப்ளே பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிங்க. இப்போ ரஷ்யா இந்த விஷயத்த சொல்லிடுச்சா, ட்ரம்ப் இதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், நேட்டோ பார்த்தீங்களா, இந்த யூரோப்பியன் யூனியன் நீங்களா பார்த்தீங்களா, ரஷ்யாவே சொல்லுது டென்மார்க்கு கிரீன்லாந்து ஃபுல்லாக சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் அதை தானே சொல்கிறேன், இதை சொன்னால் நான் முறைச்சிக்கிறீங்கன்ட்டு ட்ரம்ப் திரும்ப தன்னோட நிலையில் ரொம்ப ஸ்டேபிளாக நின்று இன்னொரு 100 ஸ்டேட்மெண்ட் விடுவார், கிரீன்லாந்து எங்களுக்கு தான் வேணும் வேணும் சொந்தன்ட்டு. ஆப்போசிஷனில் என்ன நடக்கும், நேட்டோவில் இருக்க பல நாடுகளும் ஐரோப்பா நாடுகளை சேர்ந்த நிறைய நாடுகளும் ட்ரம்ப்போட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்ஸ் விட ஆரம்பிக்கும். பிரச்சனை பெருசாக மாறும். புரியுதா? ரஷ்யா எந்த அளவுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இந்தியா மேலே ட்ரம்ப் ஒருவேளை கை வைப்பாரா ஃபியூச்சரில், அவ்வளோ கட்ஸ் வந்துருமா? ஏன்னா நம்ம ராணுவம் இப்போ சொல்லியிருக்க இந்திய ராணுவ பலம் இருக்குல்ல, அதை பேணி பாதுகாக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு பிரச்சனை வர்றப்ப இறங்கி அடிக்கணும், அந்த ராணுவம் அப்போ பயன்படணும். அப்படி ஒரு ராணுவம் இல்லாமல் இருந்து ஒரு நாடு இருக்குனாக்கா அந்த நாடோட பாதுகாப்பை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. கரெக்டான வார்த்தைகள் அது எல்லாமே. அதை மனசில் வச்சு இந்த வார்த்தைகளோடு ட்ராவல் பண்ணுங்க. ஸோ ட்ரம்ப் ஃபியூச்சரில் இந்தியா மேலே கை வைக்க வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி ட்ரேட் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காப்புல சில வேலைகள்லாம், உள்குத்து வேலைலாம். இதை தாண்டி டைரக்டான வேலையை பார்க்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கு பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கா, நான் உங்களுக்கு எந்த அளவு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நான் சொல்கிற அந்த 2 விஷயம் நடக்குதுன்ற பட்சத்தில் இந்தியா அதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.